டேய் சாப்பிட்டு ஸ்கூல் போறியா? நான் வேலைக்கு போட்டா? ஞாயிற்றுக்கிழமை கூட நாம வேலை கறி கூட செஞ்சு வைக்க மாட்டேன், தினமும் கஞ்சி தான். என்னடா பண்றது? உங்க அப்பா சரியா இருந்தா நான் ஏன்டா வேலைக்கு போறேன்? உனக்கு ஏன்டா கஞ்சி ஊத்த போறேன்? இதே சொல்லிருமா, கீஞ்ச பேண்ட் கீஞ்ச சட்டை போட்டு வரேன்னு எல்லாம் கலாய்க்கிறாங்க, ஒரு துணி கூட தர மாட்டேன். டேய் நான் வேலை செய்யற இடத்துல துணி கேட்டிருக்கேன்டா, பழைய துணி கொடுப்பாங்கடா, வாங்கிட்டு வந்து தரேன்டா. அதுவும் பழைய துணி தான் வாங்கி தரேன், புதுசா ஒரு நாள்னா வாங்கி தரியா? நான் என்னடா பண்றது? நானே வீட்டு வேலை தான் செய்யறேன், குடுக்கற காசுல தான் உனக்கு கஞ்சி ஊத்துறேன், அதுலயே உங்க அப்பா எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறான். நான் என்னடா பண்றது? அப்படியாப்பட்ட அப்பா எதுக்குமே எனக்கு? அப்படி பேசாதடா, என்னைக்காவது ஒரு நாள் அவர் தெரிஞ்சிருவாருடா. டேய் கண்ணா வாடா கிரிக்கெட் ஆட போலாம். கிரிக்கெட் ஆடலாம் வரமாட்டப்பா என் பையன். ஏமா கிரிக்கெட் ஆட கூட போட மாட்டா? இப்பா விளையாட போய் ஏதாவது அடிப்பட்ட பிரச்சனைனா அவங்களாம் சமாளிப்பாங்க, என்னால சமாளிக்க முடியாதுடா கண்ணு, அதனால போவாதடா. ஏன் நான் இந்த வீட்டுல வந்து பொந்தனே தெரியல, எப்படி நம்பர் நானு? நாடா கஞ்சி குச்சினுக்குறா, ஞாயிற்றுக்கிழமைடா இன்னைக்கு கறி கீரை எடுக்கலாம். கறிலாம் எப்பனாவது ஒரு இடத்துல வீட்டுல எடுப்பாங்க, எப்பயுமே கஞ்சி தான். நாக்கா கண்ணா பாவம்க்கா. தம்பி நான் வீட்டு வேலைக்கு போயிருந்தப்ப அந்த கஞ்சியை ஊத்துறேன், அது போடுறதுக்கே பெரும்பாடா இருக்குப்பா. ஏங்க அண்ணன் வேலைக்கு போறது இல்லை, நீங்க கேட்கறது இல்லையா? எப்ப பார்த்தாலும் குஷ்டு ரோட்ல பத்துன்னு கிடக்குது. எங்கப்பா நான் சொல்றது கேக்குறாரு அந்த மனுஷனால நான் சம்பாதிக்கிற காசும் போகுது, எங்க மானமும் போகுது. யாரா என்ன தூக்கின்னு வர்றது? கம்முன்னு வேணா. யோ இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டியா? ஏன் இப்படி பண்ற? ஓ குஷ்டு நடு ரோட்ல பத்துந்தா இருக்கா, லாரி ஏத்திட்டு இருக்குங்கா. ஏன் மேல ஏத்து வரான் லாரி? எப்போ என்ன நீ எப்ப பார்த்தாலும் குஷ்டு வந்து நினைக்கிறியா? கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சுக்கிறியா? ஓ என்னையே எடுத்து பேசுற நீ? ஏய் புள்ளிக்கு சொல்லி குத்தியா? டேய் விடுற, அந்த ஆள் பத்தா தெரியும்ல. நான் விடுறா, தினம் குஷ்டு வருவாரு, அவர் இஷ்டத்துக்கு விடுவியா நீ? ஏய் பொடி பையா, உன்னை பெத்த மாட்டான் நானு, என்னடா எழுத்தாரமா பேசுற? தம்பி அந்த ஆளை விடு, அந்த ஆள் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஓ ரோட்ல இருக்கிறவங்க எல்லாரும் திட்டுறாங்கக்கா, இவரு இது மாதிரி தான் தினம் பண்ணுகிறாரு. நோ ஏன்னா இப்படி குச்சி கெட்டு போற, குடிக்கிட்டு நிறுத்துனா. நான் குடிக்கிறத நிறுத்திட்டா உன் சொத்து எழுதி வச்சிருவேன் எனக்கு, போடா. போ இதெல்லாம் நல்லா இல்ல, அவனா கேட்டான், நல்லது தானே சொன்னா. என்னடா கை நீட்டி பேசுற? நீ இனிமே ஸ்கூலுக்கு போக கூடாது, போ வேலைக்கு போய் சம்பாதிச்சு தினமும் நீ கோட்டருக்கு காசு போடுறான். யோ என்ன பேசுற? படிக்கிற பிள்ளையா? ஏய் அவன் எனக்கு புள்ளையா பிறந்தே எனக்கு கோட்டருக்கு காசு கொடுக்கறதுக்கு தான், அவனை ஒழுங்கா வேலைக்கு அனுப்பிச்சு காசு கொடுக்க சொல்றேன். யோ இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்க, நான் ஏதோ 10 பத்திரத்தை வச்சு காசு எடுத்து வச்சா அதையும் தூக்கிட்டு போறேன், இப்ப என் பிள்ளைய வேலைக்கு போக சொல்றேன் நீ? மோ அந்த ஆளுக்கிட்ட ஏமா பேசுற? அந்த ஆளு வீட்டுக்கே வரத்தவளமா? என்னடா சொன்ன? என்ன வீட்டுக்கு வரவேணான்னு சொல்றியா? ஆமா வரவேணா, எனக்காக என்ன செஞ்ச இது வரைக்கும்? அம்மா தான் எல்லாமே செய்யுது. என்னடி அவன் பேசி நிக்கிறான், நீ வேடிக்கை பார்த்து நிக்கிற? நீ போய் படியா, நீ போதையில இருக்கிற, தேவலாம் பேசிட்டு இருப்ப. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும், அவன் வேலைக்கு போனோம், எனக்கு போயிட்டு போனா சருக்கு காசு கொடுக்கணும். வேணா, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் நான் பொறுத்துட்டு போனேன், என் புள்ள படிப்பு கேட்காம ஏதாவது பண்ணா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நானே உன் பையனும் பேசுறான், நீயே பேசுக்க ஆரம்பிச்ச. என்னடா கைய பிடிக்கிற? இன்னொரு வாட்டி எங்க அம்மா வச்சோன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. டேய் விடுற அப்பா கைய. என்ன நீ சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிறான், இப்படி கைய பிடிச்சி முறிக்கிட்டான்? அவனுக்கு நான் நல்லது சொல்லி கொடுத்து தான் வளர்த்துக்கிறேன், ஆனா உன்னை பத்தி தான் அவன் என்ன ஆவான்னு எனக்கே தெரியல. போதை தெரிஞ்சிச்சு, நான் போதை போட்டுன்னு வந்து பேசுறேன். தம்பி 100 ரூபாய் கொடு. என்னன்னா கேக்குறா? 100 ரூபாய் தான் கொடுப்பா. ஐயா சின்ன பசங்க கிட்ட 100 ரூபாய் கேக்குது பேர், வெக்கமா இல்ல? ஐயோ என்னடா எல்லாம் நீ இன்சல்ட் பண்றீங்க? பா நான் உனக்கு கேக்குறேன், இது வரைக்கும் ஊர்ல யாருன்னா உனக்கு வணக்க வச்சுக்கிறாங்களாப்பா? எவன் வணக்கம் வச்சா என்னாக்குது, வணக்கம் வைக்கல என்னாக்குது? நான் வைப்பேன். நீ மத்தவங்களுக்கு வணக்கம் வைக்கலாம், அது தப்பு இல்ல, ஆனா உனக்கு வணக்கம் வைக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிறியா நீ? நான் ரோட்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட நடந்து போனா சுரேஷ் பையன் வரான், ரமேஷ் பையன் வரேன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? குடிகார பையன் போறான் பேருன்னு சொல்லுவாங்க. பசங்க கூட நான் விளையாடும் போது நான் சொல்லி தெரியுமாப்பா கலாய்ப்பானுங்க, உங்க அப்பா ரோட்ல பாத்துனுங்கிறாரு, நீ எங்க காவால படுக்க போறான்னு கேட்பானுங்கப்பா. பொங்கல் தீபாவளி வந்தா எல்லாம் புது ட்ரெஸ் போடுவாங்க, நீ எனக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து குத்துக்கிறியாப்பா? டேய் கண்ணா, நான் அது உங்க அப்பா குடிச்சிட்டு பண்ற கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கேன், ஆனா நீ இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கேடா. இல்லம்மா, ஒவ்வொரு நாளும் அவரால் படுற வேதனை அதிகமா. நீ அழாதடா கண்ணு. இல்லம்மா, ஸ்கூலுக்கு பசங்க வரும்போது எங்க அப்பா அங்க இட்டுன்னு போனாரு, எங்க அப்பா இங்க இட்டுன்னு போறான்னு சொல்லுவாங்கம்மா, ஆனா இவர் ஒரு நாள் கூட எங்க இட்டுன்னு போனது இல்லம்மா. கண்ணா என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடுறா. நோ இப்ப எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ற? கட்டிங் 100 ரூபாய் கச்சா போயிடுவ தானே? போக மாட்டேம்மா, போக மாட்டேன். என் பையனுக்கு நான் இவ்வளவு துரோகம் பண்ணிக்கிறேன், இனிமே குடி பக்கமே போக மாட்டேன். நோ குடிக்கிறவங்க எல்லாம் சொல்ற வசனம் இதுதான், எங்க திருந்திக்கிறீங்க? டேய் அவரை சொல்லி தப்பு இல்லடா, எங்க திருந்த விட்டுக்கிறாங்க? அதுவும் கரெக்ட் தான்டா, விக்கிறவங்க நிறுத்தினா தானே குடிக்கிறவங்களும் நிறுத்துவாங்க. யாரையும் குறை சொல்ல நான் விரும்பலப்பா, நான் திருந்தணும், என் பையனுக்காக நான் திருந்தியே ஆகணும். என்னங்க உண்மையாவா சொல்றீங்க?
என் மேல சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேமா. என் பையன் என்னன்னு ஆசைப்பட்டானோ எல்லாத்தையும் நான் செய்வேமா. கடவுளே, என் வீட்டுக்காருக்கு என் புள்ள மூலியமா ஒரு நல்ல புத்தியை கொடுத்துட்டு கடவுளே. கண்ணா இங்க வாடா. அப்பா உன்னை ரொம்ப நோவ வச்சுக்கிறேன்டா. அப்பா இனிமேட்டு இருந்து குடிக்க மாட்டேல. குடிக்க மாட்டா. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல அப்பனா இருக்குண்டா. இன்னும் நான் வேலைக்கு போறேன்டா. நீ சொல்றது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. சாரிப்பா, உன்னை திட்டிட்டேன் நானு. அழாதுடா அழாத. நீ திட்டம் தானே அப்பனுக்கு புத்தி வந்து. அம்மா நீ இனிமேட்டு வேலைக்கு போதாலம்மா, நான் போறேன். சூப்பர்ண்ணா. இனிமேட்டு உன் பையனை யாரும் குடிக்காத பையனை கலாய்க்க மாட்டேண்ணா. நீங்க கலாய்ச்சது தப்பு இல்லப்பா. நான் குடிக்காதேன், அதனால அப்படித்தான் சொல்லுவீங்க. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். பா எனக்கு வேலைக்கு போய் புத்துன்னு தெரியாப்பா. கண்டிப்பா எத்தரா மகனே, நீ கவலைப்படாத. இன்னிலிருந்து நான் வேலைக்கு போறேன். போய் வேலை தேடுறேன். மா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. எல்லாம் உன்னாலதான்டா. இப்ப போனாரு திருந்துவார் நினைக்கிறா. போற வழியில 10 ஒயின் சாப்பிடுது, எப்படி மனசு மாறுவாரு. சரி வா போலாம்.